Svsivaeditz நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கைன் மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ இந்த வீடியோவில் வந்து அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து மீடியா அப்படின்னு இருக்கும் மேலே 2வது. இதில் உங்கள் எந்த இமேஜை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இமேஜ் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சா அப்புறம் இந்த இமேஜ் வந்து அந்த லைன் டாட் மாதிரி இருக்கும், ஒயிட் டாட் மாதிரி, அதை பிடிச்சி விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாகும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணப்போ இந்த மாதிரி ஓரமாக லெஃப்ட் சைடு வந்து எதுலேருந்து எது வரையும் வரணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 10 செகண்ட் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மூவ் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, எஃபெக்ட்ஸுக்கு போங்க. இதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் அந்த மாதிரி கொடுத்துட்டு சேச்சுரேஷன் வந்து -100 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. -100 செட் பண்ணதுக்கப்புறம் வைப்ரன்ஸ் வந்து +100 அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஃபுல் டார்க்காக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். நமக்கு வந்து அது தேவையில்லை, -100 இந்த இதுதான் தேவை. ஆனால் இதை செட் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வெளில வந்துங்க. மறுபடியும் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த மேலே இமேஜ் வந்து நடுவில் வந்து தள்ளி விடுங்க. இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட் வரையும் கரெக்டாக தள்ளுங்க. இந்த மாதிரி கரெக்டாக தள்ளி முடிச்சுட்டு எண்டிங் எங்கே நிற்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த இமேஜோடு நான் நிற்கிறேன், அதனால் இந்த இமேஜ் நிறுத்திட்டு அடுத்த 5 செகண்ட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு ரைட்லேருந்து இப்போ லெஃப்ட் சைடு நம்ம இந்த ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ ஓட விட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ ரைட் சைடு போகும். இப்போ ரைட் சைட்லேருந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு போகும். இந்த மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிவிட்டு அடுத்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. இதில் வந்து ஆட் எஃபெக்ட்ஸ் போனதுக்கப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் கிளிப்ட ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியாக தெரியலை. அந்த இதை வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து லேயருக்கு போகிறோம். இப்போ வெளியில் வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறமா மீடியாவுக்கு போங்க. அந்த மீடியாவுக்கு போனீங்கன்னா அதில் வந்து நான் ஒரு வீடியோவோட லிங்க்கு கீழே தரேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வீடியோ வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பெருசாங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாங்கிறத ஃபுல் வீடியோவாக வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
அந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது வந்து பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டார்க்கன் கொடுத்துட்டு டார்க் டைம் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா இந்த இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா அந்த ஓல்டு வீடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டி வந்து நான் கொஞ்சம் லைட்டாகிறத கம்மியாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்ச அப்புறமா இப்போ அந்த வீடியோ ஓடுறது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஹேங் ஆகுது, அதனால தான் அப்படி இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து வேறு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். கலர் டார்க் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை செட் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் கரெக்டாக இருக்கோ அந்த ஃபோட்டோவுக்கு அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாமே கரெக்டாங்கிறத செட் பண்ணிவிட்டேன். நான் செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் சாங் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. நான் வந்து சாங் வந்து கொடுக்க முடியாது, காப்பிரைட்ஸ் கிளைம் வரும், அதனால் என்னால் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து சாங் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன்.